சுந்தர் சி இவருடைய இயக்கத்தில் என்ன படம் அடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருந்துச்சு. விஷால் அவருடைய கூட்டணியில் ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆன திரைப்படமே இவ்வளோ பெரிய ஹிட் கொடுக்குது அப்படின்னும் போது ஏன் இப்போ ஒரு படம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னே ரெடி பண்ணாங்க. ஆனால் இந்த படம் இன்னும் அப்படியே டேக் ஆஃப் ஆகாமல் நின்றுட்டே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு தெரியும். கமல்ஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷனில் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் ஒரு படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற படத்தோடு அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறமா வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் வராமல் இருந்துச்சு. யாருமே யோசிக்காத மாதிரியான ஒரு டைட்டிலை வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்னு பிளான் பண்ணி புருஷன் அப்படின்னு சொல்லி படால்னு ஒரு திரைப்படத்துடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி இந்த படத்துடைய ஷூட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹிப்ஹாப் ஆதியோடைய இசையில் ஒரு கலக்கலான படமாக உருவாக போகுது. ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வரப்போகுது அப்படின்றது சொல்ல வீடியோ கூட ரிலீஸ் ஆகி அந்த வீடியோ செம்ம வைரலாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இவங்க ரிலீஸ் பண்ணது செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த ரியாக்ஷன் வீடியோலாம் போட்டு விட்டு தமன்னாவை பற்றிலாம் ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்லாம் சொல்லி ரசிகர்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல பயங்கர தீவிரமாக இருந்தாங்க. அதனால ஃபன்னா நிறைய கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த புருஷன் அப்படின்ற திரைப்படத்துடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் அண்ட் ப்ரமோவை ரிலீஸ் பண்ணாங்க. யோகி பாபு இதில் நடிக்கிறாரு அப்படின்றதும் தெரிஞ்சது. அதனால் ஒரு நல்ல காமெடி படமாக ஒரு இன்னசென்ட் ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய அக்ரெசிவான புருஷன், பட் அவங்க முன்னாடி ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய கதைக்களமே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதோடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது தான் இந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரி நமக்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் இந்த படத்துடைய ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஆல்ரெடி விஷாலுடைய நடிப்பில் ஒரு படம் நிலுவையில் இருக்கிற நிலையில் இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்காங்க. தில்ராஜுடைய ப்ரொடக்ஷனில் அக்ஷய்குமாரோடைய நடிப்பில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி சங்கராந்திக்கு வஸ்து நாமோ அப்படின்ற படம் வந்துச்சு. அந்த படத்தை அப்படியே அஃபிஷியலாக ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் நடிக்க போகிறது யாரெல்லாம்ப்பா அப்படின்னு சொன்னால் அக்ஷய்குமார் கரெக்டாக இருப்பாங்க, அவங்கள வச்சு இந்த படத்தை மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்க கிட்ட கதை சொல்லி அவரும் ஓகே சொல்லியாச்சு. இப்போ இந்த நடிகர்கள் எடுக்கிறதுல பயங்கர தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா இந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் என்னன்னா, மீனாட்சி சௌத்ரி எப்படி அந்த சங்கராந்திக்கு வஸ்து நம்ம படத்தில் நடிச்சிருப்பாங்களோ அவங்களுடைய கேரக்டரில் இப்போ ராஷிகனா நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு. நிறைய படங்கள் அவங்களுடைய நடிப்பில் நிலுவையில் நிற்குது அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஷூட்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ புது ப்ராஜெக்ட்னு சொன்ன உடனே அதில் கமிட் ஆகிட்டாங்களாம். அதனால் அந்த ஒரு அப்டேட் தான் இப்போ பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சங்கராந்திக்கு வஸ்து நம்ம படத்துலேயே நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதனால் அது எல்லாத்தையும் கரெக்டாக பிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஷூட் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தனுஷோடைய கரை அப்படின்ற படம், இந்த படத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இட்டி கடைக்கு அப்புறமா தனுஷ்க்கு மறுபடியும் ஒரு மாபெரும் ஹிட் கொடுக்கறதுக்கு இந்த படம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன இந்த நிலையில் D55 அப்படின்ற படத்துடைய அப்டேட்டு, தனுஷோடைய 55வது திரைப்படத்துடைய அப்டேட் என்ன, 56வது திரைப்படத்தோட அப்டேட் என்ன, இப்படின்னு நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு. இதில் ஒன்று ராஜ்குமார் பெரியசாமியோடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. கோபுரம் ஃபிலிம்ஸ் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நடிகர்களை எடுக்கிறது, நடிகர்களுக்கான சம்பளம், இந்த இதர நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் வந்ததுனால மனஸ்தாபம் ஏற்பட்டு வேண்டாங்க இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே அந்த படத்துலேருந்து விலகிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் தனுஷ் இந்த கதையை நான் விடுற மாதிரி இல்லைங்க, சூப்பர் கதைங்க, அதனால் நான் வச்சுக்கிறேங்க. ஏன்னா அமரன் அப்படின்ற படம் சூப்பரான ஒரு ஹிட்டு. அந்த படத்தை எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி இப்போ மறுபடியும் ஒரு படம் தனுஷை வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னதுமே மறுபடியும் ஒரு மாபெரும் வசூல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் திடீர்னு எல்லாம் விலகும் போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் தனுஷ்க்கு மனசு இல்லாமல் இந்த கதையை நான் வாங்கிக்கிறேன்னு அவருடைய ஓன் காசை போட்டு இந்த கதையை வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த படத்துக்கு டைரக்டர் அவர் தானா இல்லை வேற யாராவது மாற்ற போகிறாங்களா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் இருக்குது. பட் தனுஷ் அப்படி பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ராஜ்குமார் பெரியசாமியே இயக்குவாரா இல்லை என்னென்ன மாதிரியான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். 2650 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான ஒரு திரைப்படம். இந்த படம் பேர் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்டேட் அப்படின்ற படம். இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸே அவங்களுடைய ஓன் காசை போட்டு தயாரித்தாங்க. இப்படி ஒரு பிரம்மாண்ட படத்தை யாருமே பார்த்துருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த எலக்ட்ரிக் ஸ்டேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதாகவும் சொன்னாங்க. ஆனால் ராஜி அப்படின்ற விருது வழங்கும் விழாவில் இந்த படம் வெறும் மோசமான படத்துக்கான விருதை மட்டுமே வாங்கியிருக்கு அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா படத்தை பற்றி பல பேர் பலவிதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விமர்சன ரீதியாக பார்க்கும்போது எதிர்மறையான விமர்சனங்கள் தான் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் அதிகமாக வந்ததுனால இந்த படம் தாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அப்படி ஒரு கேட்டகரியில் தூக்கி வச்சதும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஈவன் நெட்ஃப்ளிக்ஸே அப்படி யோசிக்கவில்லை. இங்கே மட்டும் கிடையாதுங்க, இது ஆஸ்காருக்கே அப்படி போகிறதுக்கு
சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பணம் போட்டு எடுக்கிறாங்க ஒரு படத்தை, ஆனால் அந்த படத்தை எப்படிப்பா இப்படி ஈஸியாக விமர்சனம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அண்ட் அதுக்கு ஃப்ரீ டு சஜஷனாக இருக்கிறதுனால ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறதுனால படத்துடைய மார்க்கெட் வேல்யூ ரொம்பவே குறையுது. அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களே அவங்களுடைய ஓன் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறதுக்கே 2650 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. அந்த படத்தை அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்துக்கு இப்படி ஒரு பேர் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய். டேக் கேர்.